தன்னோட 16வது வயசுல எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டா லீட் கேரக்டர் நடிச்சவங்க நம்ம ஜெயலலிதா 1001 படத்துக்காக. எம்ஜிஆர் அந்த செட்குள்ள வரும்போது ஹோல் கேஸ்டிங் குரூவே எழுந்து நின்னுச்சான். பட் ஆனா ஒருத்தங்களை தவிர ஒரு லேடி கால் மேல கால் போட்டுட்டு ஒரு சேர்ல உட்காந்து இங்கிலீஷ் புக் படிச்சுட்டு இருந்தாங்களாம். எம்ஜிஆர் வரதை பார்த்துமே எழுந்து நிற்காம அவங்க அப்படியே ரொம்ப கெத்தா உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜெயலலிதா தான். அந்த அளவுக்கு ஒரு கட்ஸ் கொண்டவங்க நம்ம ஜெயலலிதா. அண்ட் அதுக்கப்புறமா எம்ஜிஆருக்கு துணையா எம்ஜிஆர் கூட சேர்ந்து பாலிடிக்ஸ்லையும் இறங்க ஆரம்பிச்சாங்க. ஜெயலலிதாவோட இங்கிலீஷ் பேசுகிற டெண்டன்சி எம்ஜிஆருக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அவங்களோட பாலிடிக்ஸ் லைஃப்பில். ஜெயலலிதா இங்கிலீஷ் மட்டும் இல்லை, ஹிந்தி மற்றும் பல மொழிகளை பேசுவாங்களாம். ஸோ இவங்களோட இந்த நாலேஜ் எம்ஜிஆரோட பாலிடிக்ஸில் ரொம்ப தேவைப்பட்டதுனால ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட சேர்ந்து பாலிடிக்ஸில் ரொம்ப தீவிரமாக இறங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமா எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அண்ட் ஜெயலலிதா 2 கோணங்களை போனாங்க அந்த கட்சி. அண்ட் அதுக்கப்புறமா எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அந்த கட்சியை எடுத்து நடத்த முடியாமல் முழுக்க ஜெயலலிதா கிட்டே கொடுத்துட்டாங்களாம். அண்ட் ஜெயலலிதா அந்த கட்சியை எடுத்து நடத்த ஆரம்பித்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு அந்த கட்சியை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. 1989 ஒரு அசம்பிளியில் ஜெயலலிதாவை கொஞ்சம் தாழ்வாக நடத்தியிருக்காங்க. அப்போது அவங்க ஒரு சபதம் விட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த அசம்பிளியில் கால் வச்சா நான் ஒரு முதலமைச்சராக தான் கால் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அதோட 2வது வருஷத்துலேயே அந்த அசம்பிளியில் ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷனோட அந்த அசம்பிளிக்கு முதலமைச்சராக கால் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம ஜெயலலிதா. அந்த அளவுக்கு ஒரு கட்ஸ், அந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கொண்டவங்க தான் நம்ம முதலமைச்சர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப போல்டாக தெளிவான முடிவு எடுக்கிறவங்க நம்ம ஜெயலலிதா. டிஎம்கே ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கட்சியை ரொம்ப அசால்ட்டாக தோக்கடிக்கிறவங்க ஒரே ஒருத்தவங்க தாங்க, அது வேறு யாரும் இல்லை, நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கொண்டவங்க தான் அவங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேரோட இதயத்தில் அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கல்யாணம் ஆகாமல் எந்த குழந்தைகளும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே அம்மாவாக மறைஞ்சு போயிருக்கவங்க நம்ம ஜெயலலிதா. கண்டிப்பாக இப்படி ஒரு பவர் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு லீடருக்கு ஒரு ஸ்டாச்சு கண்டிப்பாக வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மெரினா பீச்சில் ஒரு லேடிக்கான ஒரு உமனுக்கான ஸ்டாச்சு அப்படின்னா அது கண்ணகிக்கு இருக்குது. அது அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமான வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு. ஆனால் இப்போது ஜெயலலிதாவுக்கு ஸ்டாச்சு வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களோட பவர், ஒரு சிங்கிள் லேடியாக இருந்து எப்படியெல்லாம் சாதிக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம ஜெயலலிதா. கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லா உமன்ஸ்க்குமே ஒரு முன்னுதாரணம், ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இவங்கள மாதிரியான ஒரு லேடி, இவங்கள மாதிரி இவ்வளோ பவர், இவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்க ஒரு லேடி மறுபடியும் நம்ம அரசியலுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஆனால் இருந்தாலுமே நீங்கள் மறைஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் காலமாக உங்களோட பெருமைகள் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை.